அப்போ நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற செயல்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும், டிடிவி அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். டிடிவி ஐயா என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. இந்த ஒருங்கிணைப்புங்கிற சொல்லி ஒரு பொருளற்றதா ஆயிருதா இல்லைங்களா? அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றி விட்டா அப்படின்னா அப்புறம் அவர் யார் மீண்டும் ஒருங்கிணைக்கிறது? அப்ப அவருடைய ஆதரவாளர்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைங்கள் அப்படின்னு தொடங்குற மாதிரி இருக்கும். இபிஎஸ் தான் தலைவர் என்பதை நீதிமன்றம் சொல்லிருச்சு இல்லைங்களா? இரட்டை இலை அவர்கிட்ட தான் இருக்கு, கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த 140 தொகுதிகளுக்கு மேலாக அவர் வந்து பயணம் செய்த போது அனைத்து கட்சி தொண்டர்களும் அவ்வளவு கூட்டத்தோடு வந்து அவர்கள் நிற்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் இருக்காரு, அவரு முறையா செயல்பட்டு இருக்காரு. இதுல வந்து நீங்க 3 பேர் 4 பேர் அவர்களை இணைக்க வேண்டும் என்பதே அதிமுக ஒன்றிணைவது அப்படிங்கிற சொற்றொடரே வந்து அரசியல் ரீதியாகவும் சரி நடைமுறை ரீதியாகவுமே அது பொருளற்றதா தான் நான் பார்க்கிறேன். நான் நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக அலுவலகத்தை உடைத்தவர்கள், 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு சென்றவர்கள், இவர்கள் எல்லாம் நீங்கள் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறீர்களா? எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு. யாரை குறிப்பிட்டாரு சார்? நீங்க செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதிச்சார் 10 நாள்ல. 10 நாள் முதல்ல கெடுவா விதிச்சார். 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் வேண்டுகோளா மாத்திட்டாரு செங்கோட்டையன் அவர்கள். நீங்க பாத்துருக்கலாம். நீங்க அதற்கு முன்னதாகவே அவர் சொன்னாரு, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அவ்வளவு பூதாகரமாக்குவாங்கன்னு செங்கோட்டையன் ஐயாவே நினைக்கல. அவரே வந்து அங்கிருந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, நான் யதார்த்தமா ஒரு பிரஸ் மீட் வைக்கலான்னு வச்சையா. அதற்கு பிறகு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சந்திப்பதற்கோ அதற்கான எங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கப்படல அப்படிங்கிற இதுதான் அவங்க வச்சாங்க. நாங்க கூட்டணியில் இருக்கிறமே தவிர ஏன் ஒரு பிரதமரை கூட நாங்க போய் பார்க்க முடியல, எங்களுக்குன்னு தனியா ஒரு சந்திக்க கூட வைக்க முடியல அப்படிங்கிற கோரிக்கை தான் அவங்க வச்சாங்க. அதுதான் அவங்களுடைய புகாரை தவிர அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நேரடியாக எந்த ஒரு புகாரையும் வைக்கல. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு வளர் மையறிவான் சார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். அதிமுகவை ஒன்றிணைப்பதில் இபிஎஸ்க்கு என்ன தயக்கம், அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் இது வரைக்கும் பேசப்பட்டுச்சு. ஆனா அதற்கெல்லாம் பதில் என்ன அப்படின்றத தற்போது அவர் உடைத்து பேசியிருக்காரு. உடைத்து பேசிய அந்த விஷயங்கள் என்னென்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றது குறித்து நீங்க உங்க வாயில பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். இல்லம்மா, இப்ப அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு அந்த சொற்றொடரே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொருள் இல்லாதது. என்ன காரணம்னா, நீங்கள் அதிமுக வந்து எடுத்துக்காட்டா இப்போ டிடிவி தினகரன் ஐயா இருக்காங்க, அவங்க வந்து அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கி போயிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு கணிசமான அளவு தொண்டர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அதிமுகவோடு இணைப்பது அப்படின்னா அதில் ஒரு அறிவார்ந்த ஒரு வாதம் இருக்குது. சசிகலா அவர்களுக்கு என்று தொண்டர் பலம் என்பது கிடையாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் அவருடைய குழுவை சார்ந்த பலமாக இருக்குமே தவிர அவர்கள் இருவரிடமும் தனி கட்சிகள் கிடையாது. அப்போ நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற செயல்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும், டிடிவி அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். டிடிவி ஐயா என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஒருங்கிணைப்புன்னு பார்க்கும்பொழுது அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுவது என்பது அந்த ஒருங்கிணைப்பிலிருந்து மீண்டும் உடைப்பது தான் ஆகுது. இப்போ இந்த ஒருங்கிணைப்புங்கிற சொல்லி ஒரு பொருளற்றதா ஆயிருதா இல்லைங்களா? அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்றி விட்டா அப்படின்னா அப்புறம் அவர் யார் மீண்டும் ஒருங்கிணைக்கிறது? அப்போ அவருடைய ஆதரவாளர்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைங்கள் அப்படின்னு தொடங்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் கட்சி எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள் தான். ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் ஒரு பெருந்தலைவர்கள். தொடக்க காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோடு களத்தில் நின்றவர்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்கள் சசிகலா மட்டும் மீண்டும் வந்து போயஸ் தோட்டத்துக்கு வர்றாங்க, அனுமதிக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு யாரும் வரல இறுதி வரையிலும். அப்படிதான் நிலவரம் இருந்தது. ஆக அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒன்றிணைப்பதுங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்னமோ அது பிரிந்து கிடப்பதை போலவும் அதிமுக, அதனால் இதெல்லாம் ஒன்றிணைப்பதை போலும் தொடர்ந்து வந்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. நடைமுறையில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இபிஎஸ் தான் தலைவர் என்பதை நீதிமன்றம் சொல்லிருச்சு இல்லைங்களா? இரட்டை இலை அவர்கிட்ட தான் இருக்கு, கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த 140 தொகுதிகளுக்கு மேலாக அவர் வந்து பயணம் செய்த போது அனைத்து கட்சி தொண்டர்களும் அவ்வளவு கூட்டத்தோடு வந்து அவர்கள் நிற்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார், அவர் முறையாக செயல்பட்டு இருக்காரு. இதில் வந்து நீங்கள் 3 பேர் 4 பேர் அவர்களை இணைக்க வேண்டும் என்பதே அதிமுக ஒன்றிணைவது அப்படிங்கிற சொற்றொடரே வந்து அரசியல் ரீதியாகவும் சரி நடைமுறை ரீதியாகவுமே அது பொருளற்றதாக தான் நான் பார்க்குறேன். நான் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தார். நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக அலுவலகத்தை உடைத்தவர்கள், 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு சென்றவர்கள், இவர்கள் எல்லாம் நீங்கள் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறீர்களா? எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு. யாரை குறிப்பிடுறாரு சார்? இதுதான் நீங்கள் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து அந்த அதிமுக அலுவலகத்தில் வந்து ஒரு தகராறு செய்தது ஓபிஎஸ் அணியினர் பண்ணாங்க.
அப்புறம் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் கடத்தல், கூவத்தூர்லலாம் எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டதெல்லாம் இருக்குது. அப்படி அதே போல் எம்எல்ஏக்கள் வந்து பெரும்பான்மை பெற்றுவிடக்கூடாது என்பது கடத்தப்பட்ட நிகழ்வுகளை இவங்களைத்தான் குறிப்பிடுகிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள் இவங்களெல்லாம் அவர் கிட்டத்தட்ட மறைமுகமாக குறிப்பிடுறார். இதில் ஓபிஎஸ் அவர்களைத்தான் நேரடியாகவே அவர் குறிப்பிடுறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக இவர்களை நான் இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இல்லை என்று ஏற்கனவே சொல்லிட்டார். கட்சியில் இவர்களை இணைப்பதற்கான அதற்கான ஒரு சிந்தனையே கிடையாதுன்னு தெளிவாகவே சொல்லிட்டார். அதை மீண்டும் அதை ரீஇட்ரேட் பண்ணியிருக்கார், மீண்டும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். அப்போ ஏன் உறுதிப்படுத்தியிருக்காருன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதிச்சார் 10 நாளில். 10 நாள் முதல்ல கெடுவாக விதிச்சார். 10 நாள் கழிச்சதுக்கப்புறம் வேண்டுகோளாக மாற்றிட்டார் அவர் செங்கோட்டையன் அவர்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதற்கு முன்னதாகவே அவர் சொன்னார், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அவ்வளோ பூதாகரமாக்குவாங்கன்னு செங்கோட்டையன் ஐயாவே நினைக்கல. அவரே வந்து அங்கிருந்த பத்திரிகையாளர்லாம் சொல்லியிருக்காரு, நான் யதார்த்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு வச்சையா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு வச்சேன். ஆனால் எல்லா காட்சி ஊடகங்களும் சேர்ந்து இது பெரிய எடப்பாடிக்கு எதிரான மூவ் மாதிரி காமிச்சு கடைசியில் கட்சியை விட்டே தூக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஊடகங்கள் செய்ததுனால தான் அப்படி வந்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது புரிஞ்சிருக்காங்க. அதனால ஒரு 10 நாள் கழித்து வேண்டுகோளாக மாற்றிட்டார். அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கிடையாதுங்கிறது மீண்டும் செங்கோட்டையன் அதிமுகவில் தொடர்கிறாரா சார்? இல்ல, கட்சியில் அவர் அடிப்படை உறுப்பினர் தான். அடிப்படை உறுப்பினர் தான் விலக்கப்படல. அவர் கொடுத்த பொறுப்புகளை எடுத்திருக்காங்க. அது கொஞ்ச நாள்ல வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு போல வந்து மீண்டும் அவரை வந்து இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் கட்சியில் மிக இயல்பான ஒன்று. யாராவது கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து தற்காலிகமாக பொறுப்புகளை விலக்கி வைப்பது, அப்புறம் மீண்டும் சேர்த்துக் கொள்வதுங்கிற எல்லா அரசியல் கட்சியிலுமே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் கூட செங்கோட்டையன் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படலாம். ஆனால் ஒரு கட்டுக்கோப்பான இது அரசியல் கட்சி, அந்த அரசியல் தலைமையாக நான் இருந்து வழி நடத்திட்டு இருக்கேன், இதை பொறுப்பெடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த ஒன்று சேர்த்தல் அப்படின்னா நாங்கள் சொல்லப்போ பெரிய அளவுக்கு வாக்கு வங்கிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். சசிகலா மாட்டையோ இல்லை ஓபிஎஸ் ஐயாகட்டையோ டிடிவி ஐயாகட்டையோ வாக்கு வங்கிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாக்கு வங்கிகள் இல்லை. அவர் என்ன தனி கட்சி வச்சுருக்காங்க டிடிவி ஐயா. அப்போ இது வந்து நீங்கள் வந்து இவர்களால் வந்து அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா, போன முறை வந்து டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக நின்ற போதே 4-5 விழுக்காடுகள் வாக்குகள் எடுத்தாங்க அவங்க. சரிங்களா? அப்போ இப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அந்த வாக்குகள் எல்லாம் சேர்ந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் நான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால் அந்த 4 விழுக்காடு வாக்குகள், அதே 4-5 விழுக்காடு வாக்குகள் கடந்த தேர்தலை போலவே இப்பொழுதும் டிடிவி அவர்களுக்கு இருக்கிறதாங்கிறது தெரியாது. நம்ம 26 தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் நீங்கள் வந்து சசிகலா அம்மா அவர்களுக்கு என்று வந்து ஒரு தனித்த வாக்கு எண்ணிக்கை கொண்ட வங்கி இருக்கான்னா அதுவும் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து அப்படி ஒரு அவங்க நடவடிக்கை எடுத்து நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்கு வங்கியை அவர் நிரூபிக்கல. ஓபிஎஸ் அவர்களும் அவ்வளோ, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஆனால் பெரிய அளவுக்கு நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறதும் நடைமுறையில் தெரியல. எனவே இது வந்து இப்போதைக்கு எல்லாமே வந்து இந்த 3 பேர் என்பதை வந்து தெளிவாகவே இந்த 3 பேர் தான். அதே போன்ற அவர் ஒட்டுமொத்தமாக வந்து யாருடைய கைக்கூலிகளாக அவர் செயல்படுகிறார் என்கிற சொல்லையே, கடுமையான சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக இனி அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், அவர்களை நாங்கள் களை எடுப்போம் என்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே அவர் வந்து தெளிவாக அதிமுக என்பது இதுதான், ஒன்றிணைய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது, யாரோ சிலர் செய்கின்ற செயலுக்காக நாங்கள் வந்து அதுக்காக வந்து அடிபணிய மாட்டோம், மிரட்டியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு தெளிவாகவே மிக கடுமை என்பதை விட உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மழை காரணமாக என்னுடைய சுற்றுப்பயணத்தை தள்ளி வச்சாலும் அதற்கு வந்து நான் டெல்லி போகிறது தான் காரணம், டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்ற மாதிரிலாம் சில ஊடகங்கள் எழுதுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தார் இபிஎஸ். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லி பயணம் போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த திடீர் டெல்லி பயணத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை, இது நீங்கள் அவங்க ஒரு கூட்டணி கட்சி, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அமித்ஷா என்ன செஞ்சார் அப்படின்னா, இவங்க சசிகலாமா அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி இவர்களெல்லாம் இணைத்து வந்து பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முன்னெடுப்பை எடுத்தது அமித்ஷா அவர்கள் தான். அதனால தான் கடந்த முறை அவர் வந்து அறிவித்த போது கூட இவர்கள் எல்லாமே ஒன்றா இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சந்திப்பதற்கோ அதற்கான எங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கப்படலை அப்படிங்கிற இதுதான் அவங்க வச்சாங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறமே தவிர ஏன் ஒரு பிரதமரை கூட நாங்கள் போய் பார்க்க முடியல, எங்களுக்குன்னு தனியாக ஒரு சந்திக்க கூட வைக்க முடியல அப்படிங்கிற கோரிக்கை தான் அவங்க வச்சாங்க. அதுதான் அவங்க வச்ச புகாரை தவிர அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நேரடியாக எந்த ஒரு புகாரையும் வைக்கல. இதன் காரணமாக அவர்கள் விலகியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு இவங்க இந்த செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு இவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக அறிவிச்சிட்டாருன்னு பார்க்குறோம். அதனால் என்னென்னா இவர்கள் ஒரு வேளை இவர்கள் தரப்பில் சொல்லியிருக்கலாம், ஓபிஎஸ் தரப்பில் அவர்கள் டிடிவி தரப்பு அவர்கள் நாங்கள் இந்த மாதிரி வந்து விலகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். இப்போ என்னதான் நடக்குதுன்னு கேட்கறதுக்காக கூட இபிஎஸ் அவர்களே சந்திக்கலாம். இது அவர் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க.
நான் என்ன சொல்லணும்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்பதை அறிவிச்சிட்டாங்க. அவர் எல்லா இடங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி அதிக இடங்களை வெற்றி பெறும், அறுதி பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெளிவாகவே சொல்றாரு. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வருது போகுது அப்படிங்கிறத அதை ஏன் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் அதிமுகவை பற்றி தொடர்ந்து வந்து அது ஒரு வலுவில்லாத கட்சி, பலமில்லாத கட்சி, அது பாஜக அடிமை கட்சி என்பதை போல ஒரு வந்து நெரேட்டிவ் இது தொடர்ந்து திமுக தரப்புல வைக்கப்படுது. அதனுடைய ஒரு இதாக தான் நீட்சியாக தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம மற்றபடி அவங்க போறது சந்திக்கிறது வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒண்ணு தானே. இல்ல, சந்திக்கிறது இயல்பான ஒண்ணுதான் சார். ஆனா தற்போது போயிருக்கிறதுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுதுன்னா, திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்குறதுக்காக அமித்ஷா கிட்ட கோரிக்கை வைக்க போயிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நேரம் அதற்கான முக்கியத்துவம் என்ன ஏற்பட்டிருக்கு? ஏற்கனவே வந்து பசும்பொன் குறித்து எடப்பாடி ஐயா பேசும்பொழுதுலாம் தேவர் சமூக ஓட்டை குறிவைக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த கோரிக்கை இதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்? இந்த கோரிக்கை ஏற்கனவே மதுரை சென்ற போதே எடப்பாடி பழனிசாமி வைத்தப்போதான் தேவர் சமூக ஓட்டை குறிவைக்கிறார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்ப இன்னும் அது இந்த கோரிக்கை ரொம்ப நாளாவே இருக்கும். இந்த கோரிக்கை வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அதுல 2 பேர் என்னன்னா இமானுவேல் சேகரன் ஐயா பெயர் வைக்கிறதா அல்லது பசும்பொன் தேவர் ஐயா பெயர் வைக்கிறதா என்பது அங்க ஒரு உரசல் போக்கு இருக்கிற காரணத்தினால தான் இது காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. இல்லாட்டி ஏதோ ஒரு பெயரை அவங்க வச்சிருப்பாங்க, எந்த பெயரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதனால வந்து ஒரு பிரச்சனை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதா தான் இருக்கிறோம். அதனால திரு சீமான் அவர்கள் கூட சொன்னார், 2 தலைவர்கள் பெயர் வைக்காம நீங்க வந்து வ.உ. சிதம்பரனார் நினைக்கிற ஏதோ ஒரு பெயரை சொன்னார், அவர் ஒரு தமிழ் தலைவர் பெயரை வைங்கன்னு சொன்னார். ஆக இது அங்கே வந்து தொடர்ந்து ஒரு வாத விவாதமாக போயிட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து இப்போது பிஜேபி கூட்டணியினுடைய கூட்டணிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் நாங்கள் தலைவர் ஆக்கப்பட்டிருக்கார். எனவே நீங்கள் அந்த முக்குலத்தோர் வாக்குகள் அப்படிங்கிறது அதனால தான் சொல்லப்பட்டது. அங்கே வந்து டிடிவி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அம்மாவோ அவர்கள் அதிமுக இல்லாத காரணத்தினால அந்த 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 ஒரு கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நயினார் நாகேந்திரன் பெயர் சொல்லப்பட்டது. அப்போ பசும்பொன் தேவர் ஐயா பெயர் வைக்கும் பொழுது வைக்கப்பட்டால் அது அதிமுக கூடுதல் ஒரு பலமாக தான் இருக்கும். ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பார்வை. அதனால வந்து அவர் அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து எந்த வகையிலாவது மக்களை கவர்வது அப்படிங்கிறது அரசியல் கட்சியோட இயல்பு தானே. அதில் நீங்கள் இதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது வந்து பாஜக தான். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அதிமுக கட்சிக்குள்ள சில குழப்பங்களை விளைவிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. ஆனா நேற்றைய தினம் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பாஜக மட்டும் இல்லை அப்படின்னா அதிமுக காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு சார். ஆனால் ஆல்ரெடி அன்வர் ராஜா ஆகட்டும், மைத்ரேயன் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது பிடிக்காம தான் வெளியேறியதா பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில எடப்பாடி ஐயா அவர்களுடைய இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? அவர் எதை குறிப்பிட்டிருப்பாருன்னா செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவு அந்த காலகட்டத்தை அடிப்படையாக குறிப்பிட்டிருக்கலாம். அது ஒருவேளை கூட்டணி தனக்கு வந்து அவர் அமைச்சாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவும் போன அந்த 4.5 ஆண்டு காலம் அவருடைய முதலமைச்சராக இருந்தார் இல்லைங்களா. அப்போ வந்து குறிப்பாக 11 மருத்துவக் கல்லூரியில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி திட்டங்களை நிறைவேற்றிய அடிப்படையிலும் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதை எதற்கு எந்த நோக்கத்தோடு சொன்னார் அப்படிங்கிறது நம்ம வந்து அதனால் அது போன்ற திட்டங்களை வந்து 11 மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட திட்டங்கள் கொடுத்தது, அதற்கு பிறகு தொடர்ந்து தற்பொழுது வந்து ஒரு கூட்டணியோட அமைத்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் தாண்டி பார்க்கணுமா, இன்னொரு பார்வையில் இதை நம்ம பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எந்த விதமான பலனும் இருக்க போவதில்லை. அவருடைய இலக்கெல்லாம் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். நிதிஷ்குமார் அதே போல வந்து சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவோடு தான் தற்பொழுது மைனாரிட்டி அரசாக இருக்கிறார்கள். அவரோட ஆதரவோடு தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. 2029 இது போல மைனாரிட்டியில் மெஜாரிட்டி பெற வேண்டுமே, ஆனால் அவருக்கு அதிமுக என்கிற வலுவான ஒரு கட்சி வேணும். அதுதான் அவங்களுடைய இலக்கு. அப்போ 2026 என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய விருப்பமாகவும் 2029 என்பது அமித்ஷா மோடி அவருடைய விருப்பமாகத்தான் அரசியல் ரீதியாக இருக்க முடியும் நான் பார்க்கிறேன் நான். அதனால இது அவர் என்ன இதில் பார்வையில் சொன்னார்னு எனக்கு புரியல. தமிழக அரசியல் களம் மற்றும் தேசிய அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.